என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? குடும்பத்தில் இருந்து இதுவரைக்கும் எந்த பெண்ணும் அந்த கோயிலுக்கு போனதில்லையா? ராசசேகர பாண்டி வம்சாவளியிலே யாருமே அந்த கோயிலுக்கு போனது இல்லையா? ஆனா அங்க அத்தனை பேரும் போகலாம்னு மனுஷன் நினைச்சா ஒண்ணும் வேண்டாம். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வீட்டுல அம்மா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. இந்த மாசத்துல 3 நாள் மாதவிடாயின்னு ஒதுங்கி இருக்கிற பொழுது சாதாரண நம்ம காளி கோயிலுக்கு போக மாட்டோம். இது சம்பிரதாயம். ஆனா சாதாரண நம்ம இங்க கும்பிடுற நம்ம காளி கோயிலுக்கே போகாத நம்ம அங்க எல்லாரும் போகலாம்னு நினைச்சா தெய்வம் சும்மா இருக்குமா? அதனால மிகப்பெரிய அழிவை அவன் கொடுத்தாங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வகையிலே இந்த இடத்துல அழகான ஒரு கல்யாணம், பெருமையான ஒரு கல்யாணம், வள்ளிக்கு முருகனுக்கும் இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டுமேனால் இப்படிப்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்த பெருமானுக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கின்ற பொழுது இடத்தை வர்ணிக்கணும், வள்ளி வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்க தெரியுமா? வீட்டுக்குள்ள இளம்பிதைய வந்தவனே, வாழையடி வாழையன கடந்து வரும் சந்திரனே. அங்கேயும் வாழைமரம், அங்கேயும் வாழைமரம். அற்புதமான மங்களகரமான இடம். ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணாலும் வாழை மரத்தை 2 கட்டி வைக்கிறோம். ஒரு கோயில்ல விசேஷம்னாலும் 2 வாழை மரத்தை கட்டி வைக்கிறோம். இது சம்பிரதாயம். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு மனுஷன் இறந்து அவனை பாறையில வச்சு தூக்கிட்டு போற பொழுது அங்கேயும் இந்த வாழை மரத்தை கட்டி வைக்கிறாங்களே, மங்களகரமான இடத்துலையும் வாழை மரத்தை கட்டுறீங்க, அங்கேயும் வாழை மரத்தை கட்டுறீங்க. திருப்பதி ஏழுமலைக்கு போனா கோயிலா கோயிலான்னு அங்கேயும் சொல்றீங்க. செத்து தூக்கிட்டு போற பொழுது அங்கேயும் கோயிதாங்கிறீங்க. இதுல எனக்கு என்ன விஷயம்னு உலகத்துல தெரியல. அதனால இந்த பூலகத்துக்கு வரணும்னா நாரத மகரிஷி வாழையடி வாழையன கடந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீவடியே கூடாது. பார்த்து போட்டா பெத்த மனம் தாங்காது. கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்ணுறங்கு. அதுக்கு பக்கம் அது சொல்லுங்க, ஒதுக்கு பக்கம் யாரோ சேர்த்தேன்னு அது நம்பி இருக்கிறது. தானாக அனந்த மாறும் அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரு. ஒரு நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா, ஒரு நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா. ஓட்டு கூட வீட்டுக்கார் சொல்வதெல்லாம் சொன்னார். அந்த ஓட்டை கூற வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சொன்னார். அது சொடுக்கிற ஒத்துக்கு பக்கம் அது நம்பி இருக்குது மண்ணு. ஒரு தாயார் தந்தையார்
அது இன்று நம்மை சுமந்தது அது சொன்ன ஒத்துக்கு பக்கம் யாரோ வைத்துக் கொண்டிருந்தாங்க. இப்பேற்பட்ட வண்டியை வந்தால் எதற்காக வந்தால் தொடர்ந்து வைத்தால் கையிலே தொடர்ந்து கொண்டு முருகா முருகா அரோஹரா அரோஹரா சொல்லணும். காரணம் என்ன சாமி அரோஹரானா ஏன் எல்லாரும் சொல்றோம்? சொல்லணும். ஏன் என்ன காரணம்? அரோஹரா அதான் என்ன விளக்கம்? அரோஹராங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, ஏன்னா ஏற்கனவே சூரபதுமனை முருகன் அழிக்கல ஆட்கொண்டான். தவறு செய்யக்கூடாதுமா, இந்த உலகத்துல வந்து தவறு செய்யக்கூடாதா, நீ செஞ்ச தவறலாம் மிகப்பெரிய தவறு, நாளை இனிமே தவறு செய்யாத, அதனால உன்னை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன பண்றேன், உனக்கு நல்ல புத்தி கொடுக்க, நீ என் கூடவே இருக்கிறா, என்னை வணங்குவது உண்மையும் வணங்கட்டும் அப்படின்னா. அதனாலதான் வராவரமாக வாழ்ந்த சூரபதுமனை இருவராக பிறந்தான். ஒன்று சேவலானது, இன்னொன்று மயிலானது. எண்ணத்தை சொல்லி இதமாக எடுத்து வைத்தாலும் கந்தனுக்கு புத்தி இல்லைன்னு வச்சுங்க. மிகப்பெரிய கோளாறு. ஆமா இல்ல இல்ல இருக்கிறவங்க எதிரி இல்ல, எதிரிகிட்ட எப்பவுமே எதிரிகிட்ட மட்டும் ரொம்ப கோயிந்தா கோயிந்தா அங்க சொன்னாங்க கோயிந்தா. ஏன் கோயிந்தா? ஏழுமலை கோயிந்தா, நீ தாண்டா உலகத்துல மிகப்பெரிய பணம். வாய வர கொடுக்குறேன். இந்த ஏழுமலை திருப்பதி ஏழுமலை ஏற்கனவே நமக்கு இருந்துச்சு. போச்சா? புரிஞ்சு போச்சு. அதனால யாரு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ற வேலையே இல்லை. ஆனா குடுத்து புட்டு கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவை பொறுத்தளவுல அதிக வருமானம் உள்ள ஒரே கோயில் திருப்பதி தான். அந்த திருப்பதி நமக்கு இருந்துச்சு. அது இருந்துச்சுன்னா எல்லா வருமானம் நமக்கு தானே, அதையும் நம்மளால கொடுத்து ஏமாந்துட்டான். அங்க போய் ஏன் கோயிந்தா இங்க வரடா, உலகத்துல இருந்தாண்டா மிகப்பெரிய பணக்கார கடவுள், எங்களையும் அது மாதிரி ஒரு பணக்காரன் ஆக்கி விட்டா நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியா, அதுக்காக அங்க கோயிந்தாங்க. ஆனா செத்து தூக்கிட்டு போற பொழுது ஏன் சொன்னா கோயிந்தா கோயிந்தா, நீ இருக்கிறது வைகுந்தம், நீ இருக்கிற இடம் வைகுந்தம். இழந்த மனுஷனுடைய இந்த ஆத்மாவை கொண்டு போய் வைகுந்தத்துல வச்சுட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு புண்ணியம். பாருங்க, நல்லவன் கெட்டவேங்கிற விஷயம் எப்ப தெரியும் தெரியுமா? உயிரா இருக்க கூட தெரியாது. ஒரு மனுஷன் செத்து சுடுகாடு போறதுக்குள்ள தெரிஞ்சு போயிடும் இவன் நல்லவன் கெட்டவன். செத்து போயிருவேன், அவனை சுடுகாட்டு கொண்டு போறதுக்குள்ள நம்ம சொல்லுவான் நல்ல மனுஷன். எவ்வளவு விஷயம் தெரியாது, எந்த மனுஷன் இப்படி மனுஷன் செத்து போயிட்டானையா அப்படின்னா அவன் சுடுகாடு போறதுக்குள்ள நல்ல மனுஷன் அர்த்தம். நம்மளால திருப்பி சொல்லுவாங்க செத்த வரைக்கும் சேரலாம், இவன் இருந்து என்ன பாடுபடுத்தாண்டா, நம்ம செத்த வரைக்கும் சேரலான். சுடுகாடு போறதுக்குள்ள நல்லவன் கெட்டங்கிற விஷயம் மக்கள் தெரிஞ்சு போயிடும். அதனால அங்க கோயிந்தான்னா ஏன் நிறைய வருமானம் கிடைக்கணும், இங்க கோயிந்தான்னா இவனுடைய ஆத்மாவை அங்க சேர்த்தர்றா அப்படின்னு ஒரு விஷயம். அதனால அங்கேயும் கோயிந்தா இங்கேயும் கோயிந்தா. வாழை மரத்தை இங்க கட்டணும் அங்கேயும் கட்டணும். ஏன் அப்படின்னா வாழை மரத்துக்கு விதை இல்லை. வாழை மரத்தை விதை போட்டு முளைக்க வைக்க முடியுமா? இல்ல, விதை இல்லாதது இந்த வாழை மரம். ரெண்டு இருக்கு. ஆனா இந்த வாழை மரத்தை என்ன பண்ணுவோம், மங்களகரமான காரியத்துல நட்டு வைப்பையன். இந்த வாழை மரம் எப்படி எல்லாவற்றையும் பயன்படுகின்றதோ, வாழை மரம் உள்ள கண்டு பயன்படும், வாழை மட்டை பயன்படும், வாழை நாறு பயன்படும், காய் பயன்படும், பூ பயன்படும், பழம் பயன்படும். அதனாலதான் மங்களகரமான இடத்துல அதை வச்சான். ஆனா சித்து தீட்டு ஒரு பாலை கட்டுவேன், அது ஈனாத வாழை, இது ஈன்ற வாழை. இந்த ஈனாத வாழைக்கு எப்படி மறுபிறவி கிடையாதோ உனக்கு இந்த ஒரு பிறவியை பொறுக்கிறாங்க. அதனாலதான் கோயில கொண்டு தேங்காய் உடைத்தான். நம்மளால தேங்காயை உடைச்சிட்டு தேங்காய் முடி வாங்குறதுக்குள்ள அவசரம். ஒரு கோயில கொண்டு போய் தேங்காயை ஒன்னு சொன்னா 2 முடி ஆயிடும். எந்த முடியை நம்மளால வாங்குற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. 3 கண்ணு உள்ள முடியத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். கண்ணுல இருந்த கோயில கொடுத்துடணும். அவசரத்துல நம்மளால அதை வாங்கி கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்துடலாம். நம்மளால இந்த கோயில சாமி கும்பிடுற விஷயமே இல்லை, தெரியாம தானே வாழ்ந்துட்டு வரேன். உண்மைதானே? இந்த கோயில போய் எப்படி முறையா சாமி கும்பிடுறது விஷயம் தெரியல. அந்த கோயிலுக்கு முன்னாலே ஐயர் தீவாத்திரை காப்பாரு, நம்மளால கண்ணை இறுக்கி முடிக்கலாம். குடுமி உள்ளதை வாங்கிட்டு வரேன். நம்ம கண்ணு குடுமையை உடச்சோட குடுமையை பிச்சுருவாங்க. 3 கண்ணு உள்ளதைத்தான் நம்ம வாங்கிட்டோம்னா புராணம் அற்புதமான. ஏன்னா இது சருவடையப்பட்டில இங்க முறையா ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால எம்பெருமான் சிவனுக்குள்ள முக்கண்ணை கொடுத்தான் அன்று.
3 பேர்த்த அடிக்கப்படுறதுக்காக நாயப்பெருமனை வணங்காத காரணத்துக்காக குடுறா உனக்கு எப்படி 3 விரல் அது மாதிரி 3 விரல் குடுறான்னு சொன்னதுனால தேங்காயை உற்பத்தி பண்ணினான். தேங்காயை உற்பத்தி பண்ணி 3 கண்ணி வைத்தான் சிவன் அப்படிங்கிற கதை நம்ம படிச்சிருக்கோம். அந்த வகையிலே இப்படி உலகத்தில் இப்படி எல்லாம் நடந்தால் கூட இந்த வள்ளிக்கு அந்த முருகனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்துறோம் அப்படிங்கிற காலத்தோடுமா கூட இவன் வந்த விதம் எந்த விதமாக வைத்திருந்தாலும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அம்மா 5 பிள்ளை பெற்றாலும் 5 பிள்ளையும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கும். ஆனா நம்ம சேர்மானம் பத்தில இந்த சேர்மானம் மட்டும் 1 2 போயிட்டாரு. இந்த சேர்மானம் சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கும். ஆனா இவங்க சேர்மானம் பாண்டிச்சேரியில நல்ல சேர்மானம் அப்பா, உங்களுடைய சேர்மானம் நல்ல சேர்மானமாக அமையட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வகையிலே இடத்துல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். ஆனா அம்மாவை உலகத்துல எந்த ஒரு மனிதனாலும் வாங்க முடியாது அப்படிங்கிற காரணம். அதனாலதான் வள்ளியம்மா சொன்னாங்க, பேரோ அன்னை இல்லம், அந்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். பெத்த தாயை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஒருத்தன் கூட்டிட்டு வந்துட்டான் முதியோர் குளத்துல. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. நாட்டுல நீங்க பொண்டாட்டி சொல்லதாப்பா பெருந்தொல்லையா இருக்கு. அதுக்காக எல்லா இடத்தையும் ஒரு சொல்ல முடியாது. நல்ல கணவனுக்கு நல்ல மனிதர்களும் உண்டு இல்லையா? பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, ஏன் உங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டான், கூட்டிட்டு போயிட்டான், வேதனையோட கூட்டிட்டு போனேன். முதியோர் குளத்துல விட்டு அங்கிருந்து வந்தேன். வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். பொண்டாட்டி கேட்டா, என்ன உங்க அம்மாவை கொண்டு விடத்துக்கு முதியோர் குளத்துல போகையிலே சோகமா போனி அம்மாவை கொண்டு விட போறோம்னு இப்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு, என்ன காரணம்னு பொண்டாட்டி கேட்டா. சொன்னா பாரு புருஷன், நானும் ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க அம்மாவை கொண்டு போய் விடத்தா முதியோர் குளத்துக்கு போனேன். அங்கே போய் பாக்குறேன் உங்க அண்ணன் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சந்தோஷம் எடுத்தாங்க. சம்மந்தியும் சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா வந்துட்டேன். இப்படி எல்லாம் உலகத்துல மனுஷன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. நம்ம கையிலே இடத்துல அப்பேற்பட்ட தாய்க்கு கொடுக்கின்ற பெருமை எப்படிப்பட்ட பெருமையாக அமையணும் அப்படின்னு நம்ம எடுக்கின்ற பொழுது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு மண்ணு தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்துல இருக்கு வந்த தாயடா. அந்த பெற்றவனுக்கு கைமாறுதா பிள்ளை என்ன செய்ய போறா? அம்மா ஒருத்தி காணடா, தெய்வ உலகத்திலே இருக்கின்ற தாயடா.
கடிப்பா சின்ன பிஞ்சு வரலில் மேகம் கடிப்பா பேச வச்சு அவசியம் எனக்கும் அம்மா உரத்தி உலகத்திலே இருக்குது அந்த தாயனா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் ஆசை வந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா துடித்துக் கொண்டு வர வேண்டும் காவலாளி காவலர் ஒரு கழகத்தை துடிக்கும் கழகத்திற்காக பிறக்க வேண்டும் நன்மை அப்படின்னா இடத்துக்கு சொந்தக்காரன காவலாளி இந்த காவலாளி மூலமாகத்தான் கழகத்தை துவக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி நன்றி இடத்துக்கு சொந்தக்காரன காவலாளி சுந்தரங்கள் பற்றி நந்த மங்கை இதற்காக வந்த வைத்தால் வந்து நான் காவலாளி சந்திப்பு காவலாளி